ஹலோ எவ்ரிவன். டுடே அஜெண்டா என்ன அப்படின்னா ஃபீல்டு ஹிஸ்டரி ட்ராக்கிங். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அதாவது ஏ பி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ஏல இருக்க டேட்டா வந்து பில டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம சீன் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது மூலியமா நம்ம ஏல இருக்க டேட்டா வந்து பில ஆக்சஸ் பண்றோம். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ வந்து ஃபீல்டு ஹிஸ்டரி ட்ராக்கிங்னா என்னன்னு பார்க்கலாம். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபீல்டு ஹிஸ்டரி ட்ராக்கிங் அப்படின்னா ஒரு ஃபீல்ட வந்து எந்த யூசர் வந்து கிரியேட் பண்ணாங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து ட்ராக் பண்றது தான் வந்து ஃபீல்டு ஹிஸ்டரி ட்ராக்கிங். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, அதுக்கு அத சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்னவா இருக்கு, அதோட டேட் எந்த டேட்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டைமிங்கோட நமக்கு வந்து வியூ பண்ணி பார்க்கறது தான் வந்து ஃபீல்டு ஹிஸ்டரி ட்ராக்கிங். அதை எப்படி வந்து எனேபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் கேண்டிடேட்ங்கிற ஆப்ஜெக்ட்ல வந்து நான் வந்து லொகேஷன் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ஃபீல்டுக்கு தான் வந்து நான் ஃபீல்டு ஹிஸ்டரி ட்ராக்கிங் வந்து செட் பண்ண போறேன். அது எப்படி வந்து செட் பண்றதுன்னு பார்க்கலாம். எடிட் ஆப்ஜெக்ட் குடுத்து நீங்க வந்து ஃபீல்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க வந்து இந்த ஃபீல்ட் ஹிஸ்டரிய வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஃபீல்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இந்த செட் ஹிஸ்டரி ட்ராக்கிங் இருக்கு பார்த்தீங்களா? இத தான் நம்ம வந்து இப்ப எனேபிள் பண்ண போறோம். இப்ப எனக்கு வந்து இங்க என்னோட அந்த கேண்டிடேட்ங்கிற ஆப்ஜெக்ட்ல வந்து என்னென்ன ஃபீல்ட் இருக்கோ அது வந்து வியூ ஆகுது. எனக்கு இந்த இந்த ஃபீல்ட்ல வந்து எனக்கு எந்த ஃபீல்டுக்கு வந்து எனக்கு வந்து ஃபீல்ட் ஹிஸ்டரி ட்ராக்கிங் வேணுமோ, நான் அத வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து லொகேஷனுக்கு மட்டும் தான் செட் பண்றேன். இதே உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பருக்கு வேணுமோ, இல்ல மெயில் ஐடிக்கு வேணுமோ, உங்களுக்கு என்ன எதுக்கு வேணுமோ நீங்க அதுக்கு செட் செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து லொகேஷனுக்கு மட்டும் தான் ஃபீல்ட் ஹிஸ்டரி வந்து ட்ராக் பண்ற மாரி செட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இப்ப அத எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, நம்ம பேஜ் லேஅவுட்ஸ்ல போயிட்டு, நமக்கு வந்து ஃபீல்ட் ஹிஸ்டரி ட்ராக்கிங் வந்து வியூ ஆகுற மாரி நம்ம செட் பண்ண போறோம். இங்க வந்து ரிலேட்டட் லிஸ்ட்ல போயிட்டு, உங்களுக்கு இங்க வந்து கேண்டிடேட் ஹிஸ்டரி அப்படின்னு உங்களுக்கு வியூ ஆகுது பார்த்தீங்களா? இத நீங்க வந்து இங்க டிராக் பண்ணிட்டு வந்து டிராப் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து உங்களோட ஆர்க்ல வந்து வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு அங்க வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கும். இப்ப இங்க வந்து சென்னைன்னு இருக்கு. நான் இப்ப இங்க வந்து நாமக்கல்னு சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு நான் சேவ் பண்றேன். இப்ப நான் வந்து ரிலேட்டட்ல போய் பார்க்குறேன். எனக்கு கேண்டிடேட் ஹிஸ்டரின்னு ஒண்ணு வியூ ஆகுது பார்த்தீங்களா? இதுல வந்து பாருங்க, நான் லொகேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காமிக்குது. என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்னை இருந்துச்சு. இப்ப நான் வந்து நியூ வேல்யூ வந்து நாமக்கல் அப்டின்னு எனக்கு இங்க வியூ ஆகுது. இப்ப நம்ம வந்து வெறும் லொகேஷனுக்கு மட்டும் தான் இப்ப நம்ம வந்து லொகேஷனுக்கு மட்டும் தான் செட் பண்ணியிருக்கோம். அதனால தான் எனக்கு வந்து லொகேஷன் சேஞ்சஸ் மட்டும் காமிக்குது. இதுவே நீங்க வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்டின்னா, எனக்கு வந்து அந்த சேஞ்சஸ் காமிக்காது. ஏன்னா நான் வந்து அதுக்கு செட் பண்ணல. இப்ப நான் மெயில் ஐடி சேஞ்ச் பண்றேன் அப்டின்னா எனக்கு வந்து ரிலேட்டட் லிஸ்ட்ல வந்து எனக்கு வியூ ஆகாது. எனக்கு வந்து நான் லொகேஷன் சேஞ்ச் பண்ணது மட்டும் தான் இங்க எனக்கு வந்து வியூ ஆகும். நான் லொகேஷன் சேஞ்ச் பண்ணது வந்து பாருங்க டேட், டைமிங்கோட எனக்கு வந்து காமிக்குது. இது வந்து உங்களுக்கு அ 18 மந்த்ஸ் வந்து வியூ ஆகும். இங்க நம்ம சேஞ்ச் பண்ணது. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்க டெலீட் ஆயிடும். இதுதான் வந்து ஃபீல்ட் ஹிஸ்டரி ட்ராக்கிங். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.